ஈஷா யோகா மையம் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஈஷா மையம் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதா என்பது ஆய்வு அறிக்கைகளுக்கு பின்னர்தான் தெரியவரும் என்று அமைச்சர் மதிவேந்தன் பதிலளித்திருக்கிறார். அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா, அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அதாவது ஈஷா யோகா மையம் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு ஈஷா மையம் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதா என்பது ஆய்வறிக்கைகளுக்கு பின்னர்தான் தெரியவரும் என்று அமைச்சர் மதிவேந்தன் பதிலளித்திருக்கிறார். யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக் கொண்டு பில்டிங் கட்டிக்கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்ற. ஈஷா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா, அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அதாவது இப்ப ஜெனரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜெனரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, அமைச்சர் பதில் சொல்றாங்க, அவை முன்னவர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஷாவது முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன்.